ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசத்தின நம்முடைய நிலைகளை, நம்முடைய சூழ்நிலையை எப்படி மாற்றலாம்? ரோமர் 10:17. How we can change our situation. இன்றைக்கு இப்போது இருக்கிற இந்த வறுமை, கடன், போராட்டம், பிரச்சனை, இல்லாமை, குறைவுகள், தாழ்ச்சிகள், இதெல்லாம் நாம போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா நாம் நினைக்கிறோம் இதை எப்படியோ மாற்றலாம் அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும். வேற எது மூலமா மாற்ற முடியாது. வேற ஏதாவது நீங்க மாத்துனீங்கன்னா டெம்பரரி, இன்னைக்கு மாறும், நாளைக்கு மறுபடியும் வரணும். இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறி இருக்கும், அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் விசுவாசம் என்ற ஒரு சக்தி, விசுவாசம் என்ற ஒரு மூலப்பொருள், விசுவாசம் என்பது காட்ஸ் ஒரு ஆற்றல், God kind faith. அது உங்களுக்குள் எனக்குள் இருந்தால் அந்த விசுவாசம் வந்ததுன்னா எல்லாமே நீங்கள நான் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஒரு சேலஞ்ச் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், போதித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்க, இந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் சகலத்தையும் உடையவர்கள், எல்லாமே பெற்றிருப்போம். ஏன்னா விசுவாசம் தான் எல்லாத்தையும் உருவாக்குனது, உண்டாக்குனது. விசுவாசத்தினால் தான் எல்லாவற்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சோ இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் போதித்துக் கொண்டு வருகிறேன். இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? இன்னைக்கு டாபிக்னா how faith process. விசுவாசம் எங்கிருந்து அது ஆரம்பிக்கிறது? where it start or how faith is process or progress. எங்கிருந்து இந்த விசுவாசம் உண்டாகிறது? விசுவாசத்துடைய வேர் எங்க இருக்கிறது? விசுவாசம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த விசுவாசம் போன வாரத்துல பார்த்தோம், போன வாரத்துல நாம் பேசிட்டு இருந்தோம். இந்த வார்த்தைக்குள்ள ஒரு பிக்சர் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்துக்குள்ள ஒரு படம் இருக்கிறது. நீங்க உங்க படத்தை, உங்க பிக்சர் எங்க பார்க்கணும்? காட்ஸ் வேர்ட்ல பார்க்கணும். உங்க பிக்சர் எங்க பார்க்கணும்? வார்த்தையில பார்க்கணும், வேற எங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு வேற எங்க பார்க்கிறதுனால தான் ஃபெயிலியர் இல்ல. சுகத்தின் பிக்சர் பைபிள் இருக்கிறது, வெற்றி படம் பிக்சர் பைபிள் இருக்கிறது, ஆரோக்கியத்தின் பிக்சர் பைபிள் இருக்கு, வார்த்தையில் இருக்கிறது. உங்க நல்ல வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை பிக்சர், உங்க நல்ல பிக்சர் எங்க இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால்தான் உங்க படம், உங்க இமேஜ், உங்க பிக்சர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையில நீங்க போகணும், இந்த வார்த்தை எடுத்து நீங்க உங்க படத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு how faith process, அதாவது எங்கிருந்து விசுவாசம் வருகிறது, விசுவாசத்துடைய வேர் எங்க இருக்கிறது, எங்கிருந்து நாம் விசுவாசத்தை துவக்க முடியும், எங்கிருந்து ஆரம்பிக்க முடியும்? இங்க ரோமர் 10:17 சொல்கிறது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும், வசனத்தினால் வரும். அப்போ வசனத்துல தான் என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில தான் விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா விசுவாசமும் வார்த்தையும் ஒன்றா இருக்கிறது, தேவனும் வார்த்தையும் ஒன்றா இருக்கிறார்கள். அப்போ விசுவாசம் வேணும்னா, விசுவாசம் இருந்தா தான் உங்க சூழ்நிலை எல்லாம் மாற்ற முடியும். விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க எல்லாமே பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி மணி கரன்சி இருந்தா உங்களால என்ன வேணாலும் வாங்க முடியுமோ, என்ன வேணாலும் செய்ய முடியுமோ, அப்படிதான் faith. faith also your currency. faith இருந்தா, faith currency இருந்தா என்ன வேணாலும் நம்மளால வாங்க முடியும், என்ன வேணாலும் பெற முடியும், எதை வேணாலும் எங்க வேணாலும் போக முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எதாலும் வாங்க முடியல, ஏன்னா நம்ம கிட்ட கரன்சி இல்லை. கரன்சி இல்லைன்னா நீங்க இன்னும் வீடு வாங்கல, இன்னும் மெட்டீரியல் பிளஸிங்ஸ் இன்னும் வரல. ஆனால் நீங்க பணம் கையில் இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா என்ன வாங்குவீங்க? நினைத்ததை எல்லாம் மெட்டீரியல் வாங்க முடியும். ஆமென். ஆனால் அந்த மாதிரி தான் விசுவாசம் இருந்தால் நீங்க பணத்தையும் வாங்கலாம், விசுவாசம் இருந்தா சகலத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் தான்
பரலோகத்துல செயல்படும். விசுவாசம்னா உங்க your faith is a currency in the spiritual world or in the kingdom world, in God's world. அவருடைய ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துல அவருக்கு தேவை உங்களுடைய faith, உங்க விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறதுன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது, வேற எங்கேயும் கிடையாது. விசுவாசம் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தை நீங்க அறியலன்னா, விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு புரியலன்னா தேவனுக்கு எதுவுமே பெற முடியாது, எதுவுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்குது, ஆனா எடுப்பதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறார், கிருபையினால் எல்லாம் கொடுத்திருக்கிறார், ஆனா எப்படி எடுக்க முடியும்? விசுவாசத்தினால தான் எடுக்க முடியும். இதை நான் ஏன் எடுக்கல, நீங்க ஏன் என்ன எடுக்கலன்னா உங்களுக்கு என்ன இல்ல, வேற எதன் மூலமா எடுக்க முடியாது. உங்களுக்கு டவுட் இருந்தா பாருங்க, கலாத்தியன் சாப்டர் 3 இங்க எப்படி விசுவாசத்தினால் எடுக்க முடியும் பாருங்க. இங்க சொல்லப்படுது கலாத்தியன் சாப்டர் 3 verse 14. ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தேசுவினால் பிரஜாதிக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை இறக்கி நாம் விசுவாசத்தினால பெரும்படியாகும் இப்படி ஆயிடுச்சு. விசுவாசத்தினால் பெரும்படி, இங்கிலீஷ்ல by faith to receive or to receive by faith. அப்ப எதன் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தால் தான். இதான் பிரமாணம். அப்ப விசுவாசம் இல்லாம நீங்க எதுவுமே பெறவே முடியாது, ஒன்றும் பெறவே முடியாது, உங்களால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க கிறிஸ்துவ ஏன் பெறலன்னா அவங்க பெறுகிற வழி தெரியல, எப்படி ரிசீவ் பண்ணணும் என்ற பிரமாணம் தெரியல, how to receive அந்த ஒரு கோட்பாடுகள் தெரியல. அதுக்காக நாம் என்ன வேணாலும் பண்றோம், என்ன வேணாலும் பண்ண ரெடி, ஆனால் விசுவாசத்தினால் தான் பெற முடியும். அப்படின்னா விசுவாசத்தை கற்றுக்கொள்ள விசுவாசத்தின் போதனைகள் சபையில போதிப்பது கிடையவே கிடையாது. few people only, few church preacher only will speak about faith. அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பொருள், ஒரு சத்தியம் என்னென்றால் அது விசுவாசம். faith தான் we should learn it. ஏன்னா without faith you cannot please God. அப்போ without faith you cannot receive anything from God. பைபிள் சொல்லுது விசுவாசத்தினால் பெறப்படி. இதுதான் law, இதுதான் பிரமாணம், இதுதான் பிரின்சிபல், இதுதான் கீ, இதுதான் God's way, இதுதான் God's method. ஆனா இந்த மெத்தடை விட்டுட்டு நாம எந்த மெத்தடோ பண்றோம், இந்த வழியை விட்டுட்டு வேற எல்லா வழியும் நம்ம ட்ரை பண்றோம் இல்லைங்களா? ஆனா நம்மளால ஜெயிக்க முடியல. ஏன்னா பெறுவதற்கு வழி அது கிடையாது. ஆண்டவர் தான் வச்சிருக்காருன்னா நாம் கொடுத்தது எல்லாம் விசுவாசத்தினால் தான் பெற முடியும். எதுல தான் பெற முடியும்? சுகம் எதுல பெறலாம்? இன்னைக்கு இதெல்லாம் காண்பிக்க போறோம். எல்லாமே விசுவாசத்தினால் தான் பெற முடியும். இட்ஸ் a God's method. உங்க கண்ணீர், உங்க ஜெபம், உங்க கூக்குரல், உங்க புலம்பல், அழுகை, இது எல்லாம் எதுவுமே பெற முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்கு நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவத்துல கெஞ்சி மன்றாடி சிங்காசனத்தை முழுக்கு சிங்காசனத்தை அசைக்கப்பட்டால் அவர் உங்களுக்கு ஏதாவது செய்வார். இல்லைங்க, சிம்பிள். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார், விசுவாசத்தினால் பெறும்படி. அப்ப விசுவாசத்தினால் தான் பெற முடியும், வேற வழியே கிடையாது. அப்போ இன்னும் நாம் எதுவுமே பெறல அப்படின்னா அவர் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு வேண்டிய என் சந்ததிக்கு 1000 தலைமுறைக்கு வேண்டியதெல்லாம் நான் பிறப்பதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறார். சிலுவையில் என்னைக்கு அவர் மரித்தாரோ, சிலுவையில் என்னைக்கு அவர் ஜீவனை கொடுத்தாரோ, என்னைக்கு சிலுவையில் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரோ, அன்னைக்கு என் தலைமுறை 1000 தலைமுறைக்கும்
வேண்டியது எல்லாவற்றையும் அவர் சிலுவையில எனக்காக மீட்கும் பொருளாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனா ஏன் இன்னும் பெறல? ஏன் இன்னும் நம்ம இடத்துல வரல? எல்லா ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், பிசிக்கல் பிளெஸிங், மெட்டீரியல் பிளெஸிங், எல்லா பிளெஸிங்ஸும் அவர் ஏற்கனவே எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் நம்மை ஆல்ரெடி blessed, ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை, எந்த ஆசீர்வாதம் வேணும்? எல்லா ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சந்தோஷம், எல்லாமே ஒரு blessing-ஆ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே அதுல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே அதுல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆசீர்வதித்திருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் அதுல அந்த blessing-ல கிடையாது. ஆசீர்வதித்திருக்கிறார், வதிக்கப்படாது கிடையாது. ஆல்ரெடி we are blessed. ஆனா ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மனநிலை இல்லைன்னா நாம் பெறுகிற வழி நமக்கு தெரியல. எப்படி பெறணும்? விசுவாசத்தினால் தான். எதுல பெற முடியும்? விசுவாசத்தினால் தான். பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். நம்ம ரோமன் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ரோமன் சாப்டர் 4 verse 22 to 24. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். அதான் அர்த்தம். இப்ப விசுவாசிக்கிற நமக்கு எப்படி நடக்கும்? விசுவாசிக்கிற உங்களுக்கு எப்படி நடக்கும்? நமக்கு அப்படியே நடக்கும். நமக்கு என்ன நடக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, உன் கண்ணீர், உன்னுடைய அழுகை, உன்னுடைய புலம்பல், உன்னுடைய கெஞ்சி மன்றாடி அழுது, இந்த வழி சொல்லி கொடுத்தான். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், அப்படியே நடக்கும். அப்படின்னா இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. அவனுக்கு எப்படி நடந்தது? வயசான 100 வயசு, அவனுடைய மனைவிக்கு 90 வயசு, பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. சரீரம் செத்து போயிருக்கிறது, சாரோட கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. ஆனா எப்படி நடந்தது? இதுதான் கீ. அவனுக்கு எப்படி நடந்தது? அப்படிதான் விசுவாசிக்கிற நமக்கும் நடக்கும். எஸ், இதான் பைபிள். இப்படி சொல்லி கொடுத்தனாலனா இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் பெற்று நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளால் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இன்னைக்கு இருப்பீங்க, ஆசீர்வாதமா அநேகருக்கு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு யாராவது நமக்கு ஆசீர்வதிப்பாங்களா அப்படின்னு பார்க்கிறோம். நாம தான் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி நடந்தது? அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வந்து இங்க சொல்றாரு, அப்படியே. எப்படி நடக்கும்? அப்படியே. எப்படி நடக்கும்? அப்படியே. எப்படி நடக்கும்னா, ஆபிரகாம் நல்லா பாருங்க, நிறைய சொல்லியிருக்கிற ஆபிரகாம் குறித்து. இப்ப ஆபிரகாம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெறுவதற்கு பிசிக்கலா பிள்ளை பெறுவதற்கு ஆபிரகாம் இடத்திலும் சாரா இடத்திலும் பாசிபிளே கிடையாது, வழியே கிடையாது, இம்பாசிபிள், முடியாதது. ஆனா எப்படி நடந்தது? சாராவுடைய கர்ப்பம் செத்து போயிருந்த கர்ப்பத்துல ஒரு பலன் அடைந்தது, பிள்ளை பெறுகிற ஒரு சக்தி சாராவுக்குள்ள வந்தது, பிள்ளை பெறக்கூடிய ஒரு சக்தி ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. 2 பேரும் சரீரமாய் செத்து போயிருந்தாலும், ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி நடந்தது? How it had happened?
The lesson we should learn this lesson from Abraham. அந்த லெசனை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்களா நம்முடைய லெசன் நல்லா தெரியும். அது இது நம்முடைய லெசன் நல்லா தெரியும். இப்ப எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நடக்கும்? இப்படியோ நடக்கணும் இல்ல, வழி ஆண்ட வச்சிருக்கிறார். நம விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். அப்ப எப்படி நடக்கணும் கற்றுக்கொள்ளணும்னா, இப்ப ஆபிரகாம் இதெல்லாம் நடக்க சூழ்நிலை இல்லை, ஆனா நடந்தது. எப்படி நடந்தது? விசுவாசத்தினால் மாத்திரம்தான். அதுதான் ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன். ஏன்னா அவன்தான் விசுவாச தகப்பன். விசுவாசத்திற்கு எல்லாருக்குமே அவர் தகப்பனா. ஏன்னா அந்த விசுவாசத்தினால் தான் அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது. அவன் சரீர விதமா நடக்கணும் பார்க்கல, இல்ல வேற வழியில நடக்கணும் பார்க்கல. அவன் விசுவாசித்தான். யார் விசுவாசித்தான்? தேவனை, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்புகிறவர். நீங்க அந்த சாப்டர் 4 வந்தீங்கன்னா 17 சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்குள்ள தகப்பனா ஏற்படுத்தி எழுதுகிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும், அவரை விசுவாசித்தவர், அவர் தான் விசுவாசித்தவரும், மரித்தோர் உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆனால் அவன் விசுவாசத்துக்கு தகப்பனானான். ஏன்னா விசுவாசித்தவரை யார் என்று நல்லா புரிந்திருந்தான். விசுவாசித்திருந்த தேவனை நன்கு அறிந்திருந்தான். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை. அப்ப தேவனை இப்படி பார்த்தனால்தான் அவன் தான் சரீரத்தை பார்க்கல, சாராவுடைய கர்ப்பத்தை பார்க்கல, சாராவுடைய சரீரத்தை பார்க்கல, 100 years 90 years பார்க்கல. ஆனால் இதை சொன்ன இந்த தேவனை விசுவாசித்தான். நாம எல்லாம் நிறைய எப்படி செயல்படுவோம்னா, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லைங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ்வோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழக்கூடியவர்கள் இல்லை. ஏன்னா நீங்க சூழ்நிலைக்கு உட்பட்டவர்கள், சூழ்நிலைக்குரியவர்கள் கிடையாது. நீங்க எல்லாம், நாம் எல்லாரும் சூழ்நிலைக்கு மேல. இதை உங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிருஷ்டியும் எந்த படைப்பும் மனிதனை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக படைக்கப்படவில்லை. ஆனா நீங்க எல்லாம் நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைங்களா? மணி இஸ் கண்ட்ரோலிங் யூ, disease controlling you, so some authority people are controlling you. எல்லாமே நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் உல்டா இருக்கு. எப்ப இந்த சிஸ்டம் கரெக்டா ஆகுறதோ அப்ப பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்கப்பட்ட கிரியேஷன் எல்லாம் உங்களுக்கு காலுக்கு கீழே தான் இருக்கு, உங்க பாதங்களுக்கு கீழே தான் இருக்கு, என்னுடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்கிறது. அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்ட எதுவா இருக்கலாம், எல்லாம் உங்க பாதங்களுக்கு கீழே வச்சிருக்கிறார். எல்லாம் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவனை, மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்தையும், அவருடைய கிரியேஷன், படைக்கப்பட்ட எல்லா படைப்பின் மேல அவனை அதிகாரியா வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. இதுதாங்க சத்தியம். அப்போ சூழ்நிலைக்கும் நம்மளை அதீத கண்ட்ரோல் பண்ணுவதற்காக படைக்கப்பட்டது கிடையாது. இப்ப நமக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் இது எல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. விசுவாசம் இருந்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
அப்ப விசுவாசத்தினால் ஆபிரகாம் அவன் நீதிமானாக்கப்பட்டான். நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, அவன் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசித்தான். அதனாலதான் அவனுக்கு நடக்க முடியாது இருந்த நடக்காததை பிள்ளை பெறுவதற்கு வழியே இல்லாத அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது. பிள்ளை பெறுவதற்கே சாத்தியமில்லை, சாராளுக்கு ஒரு வல்லமை வந்தது. ஏன்னா இந்த விசுவாசம் என்பது ஒரு மூலப்பொருள் மாதிரி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல், அதாவது ஒரு ஒரு திங்ஸ் மாதிரி, வஸ்து மாதிரி. அதிலிருந்து நீங்க என்னன்னாலும் செய்யலாம். ஆபிரகாம் குழந்தை பெறுவதற்கு அவனுக்கு மூலப்பொருளா எதை விசுவாசித்தான்? விசுவாசித்த தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான். அதனால்தான் இங்க சொல்லப்படுகிறது, அது நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. 23 பாருங்க, ரொம்ப கீவேர்டு. நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஏதோ ஆபிரகாம் ஸ்டோரி, ஆபிரகாம் வாழ்க்கை, அது ஆபிரகாம் போயிடுச்சுன்னு பைபிள மூடிட்டாங்க. நீங்க எதை எடுத்தாலும் அது பழைய ஏற்பாடு, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, ஜோசப், அது அவங்களுக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுகிறது, அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும். இப்போ நம்முடைய கான்டெக்ட் சொல்லணும். இப்போ எனக்கு ஏதாவது நடக்கணும்னா நான் எதுலதான் அதை பெற முடியும்? விசுவாசத்தினால். அதான் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க அடுத்த வசனம், விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும். ஆபிரகாம் அவனுடைய 100 வயசு பார்க்கல, சரீரம் செத்து போனதை பார்க்கல. ஆனா இதை சொன்ன, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை விசுவாசித்தான். தட்ஸ் சிம்பிள். தேவனை விசுவாசித்தான். அப்போ விசுவாசிக்கிறவன் தான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அப்ப விசுவாசத்தினால் தான் நீங்க எல்லாமே பெற முடியும். அப்ப விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகுது. விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தை வீட்டில் இருக்கிறனாலதான் உண்டாகுமா? வந்து கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா விசுவாசம். உங்களை எல்லாம் வாரம் ஏன் வர சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வந்ததுன்னா நீங்க என்னாலும் செய்ய முடியும். ஆண்டவருக்காக என்னாலும் செய்ய முடியும். உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. அதனால விசுவாசம் வந்ததுன்னா, விசுவாசம் சகலத்தையும் உங்களால செய்து முடிக்கும்.